நம்ம வாழுகிற நேரத்தில் பெற்றோருக்கு எல்லா உதவியும் செஞ்சிருவோம். பெற்றோர் மரணிச்சிருப்பாங்க. அல்ல இப்போ இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பல பேருக்கு பெற்றோர் இருக்க மாட்டாங்க. பெற்றோர்கள் நல்லபடியாக இருந்த நேரத்தில் இவர் கவனிச்சு இருக்க மாட்டார். இப்போ அவர் மார்க்கத்தில் அறிந்த பிறகு ஆஹா நம்ம பெற்றோருடைய கவனிப்பு செய்யாமல் நிறைய இழந்துட்டோமே, நம்ம தாய் தந்தரை சரியாக கவனிக்கலையே, அவங்க மனம் புண்படுற நிலையில் நம்ம நடத்திட்டோமே என்று இன்னைக்கு நமக்கு கவலைகள் வரும். அப்படி வரும் என்று சொன்னால் அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய பெற்றோருக்கு மறுமையில் நன்மை கிடைப்பதற்காக வேண்டி இம்மையில் தான் நீங்கள் ஒன்றும் செய்யலை. இந்த உலகத்தில் உங்களுக்கு சரியான முறையில் கவனிக்காத நிலையில அவங்க போய் சேர்ந்துட்டாங்க, அல்லது கவனிச்ச நிலையில போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து விட்டாலும் கூட நம்ம பெற்றோருக்கு நம்மால் ஏதாவது மறுமையில் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அற்ப உலகத்தில் வாழ்க்கையில் அவங்களுக்கு சில விஷயங்கள் இல்லாமல் போய்விட்டா கூட ஆகிரத்தில் அவங்க ஜெயிக்கணும், ஆகிரத்தில் மறுமையில் அவங்களுடைய தரஜா அதிகரிக்கணும் என்று நினைத்து அதற்கேற்றவாறு ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்யணும், தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அவங்களுக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும். என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருகிறார். இது புகாரியில் 1953 ஹதீஸில் இருக்கிறது. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன உம்மி மாத்தத், என்னுடைய தாயார் மரணித்து விட்டார்கள். அலைஹா சௌமு ஷஹரின், அவங்க ஒரு மாசம் நோன்பு உங்களுக்கு கடமையா இருந்துச்சு, அந்த கடமையை செய்யாம மூத்தா போயிட்டாங்க. என் தாயார் கடைசி வருஷமா இருக்கலாம், அந்த ஒரு மாசம் நோன்பு வைக்கணும்னு சொல்லிவிட்டு போனா நோய் இருக்கிறது, நோய் தீர்ந்த உடனே பிறகு வைப்போம் நினைத்திருந்திருப்பார்கள். ஆனால் அப்படி தீராம மூத்தா போய் விட்டார்கள். அப்போ வேறு நாளில் வைக்கணுங்கிற அந்த வேலையை அவங்க செய்ய முடியாமல் போய்விட்டார்கள். அப்போ இதை பற்றி அவங்க கேட்குறாரு, ஒரு மனிதர் கேட்குறாரு, எங்கள் அம்மா இறந்து விட்டார்கள், அவங்க எல்லா வணக்கத்தையும் ஒழுங்காக செஞ்சாங்க, ஆனால் ஒரு மாதம் நோன்பு அவங்களுக்கு பாக்கியாக இருக்கிறது, அவங்க மீது ஒரு கடமையாக இருக்கிறது, அப்போ அக்லி அன்ஹா, அவர் சார்பாக நான் அதை நிறைவேற்றட்டுமோ என்று கேட்குறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நாம் ஆமா நிறைவேற்று, உன் தாயாருக்கு நோன்பு கடமையாக இருந்து அதை நோற்காமல் மரணித்து விட்டிருந்தால் பிள்ளையாக இருக்கிற நீ நிறைவேற்று. ஏன் நிறைவேற்ற சொல்றாங்கன்னு கேட்டா அது ஒரு காரணத்தை சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற கடன் நிறைவேற்றப்படுவதற்கு அதிக உரிமை படைத்தது, அதிக தகுதி படைத்தது. உங்க தாயார் யாரிடமாவது ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி விட்டார்கள், கொடுக்காம மரணித்து விட்டார்கள். அப்ப யார் கொடுக்கணும்? அதை நீ தான் கொடுக்கணும். பெற்றோர்கள் யாருக்காவது கடன்பட்டு நிலையில் மரணித்து விட்டார்கள், இது 2 சட்டம் எடுக்கிறோம். பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் ஏதோ சிலர் கடன்பட்டு நிலையில் மூத்தாயிடுறாங்க. கடன்பட்டு நிலையில மூத்தானால் மறுமையுடைய நிலைமை என்ன? அந்த கடங்காரன் கேட்பான், உங்க தாயாரோ தந்தையோ ஒரு ஆள்கிட்ட ஒரு 1000 ரூபா 2000 ரூபா 10,000 1 லட்ச ரூபா கடன் வாங்கி விட்டு மரணித்து விட்டார், அதை கொடுக்கவில்லை. அப்ப நீங்கள் என்ன செய்றீங்க? அவர்கிட்ட அவரை சேர்ந்ததுன்னு சொல்லி போயிட்டீங்க. அப்ப இதோட விஷயம் முடிஞ்சிருமானா முடியாது. மறுமையில் நிற்கும் பொழுது உங்க தாய் தந்தையருக்கு யார் கடன் கொடுத்தானோ அவன் எந்திரிச்சு அல்லாஹ்ட்ட புகார் பண்ணுவான், இறைவா இவர் என்னிடத்தில் 1 லட்ச ரூபா கடன் வாங்கி இருந்தார், அதை தராமலே மரணித்து விட்டார் என்று அவன் நியாயம் கேட்பான். அங்க எல்லாத்துக்கும் நியாயம் வழங்கப்படும். அல்லாஹ் தனக்கு செய்கிற அநியாயங்கள் இருக்க அதுக்கும் நியாயம் வழங்குவான். அடியார்களுக்கு செய்த அநியாயங்களுக்கும் அல்லாஹ் அங்க நியாயம் வழங்குவான். எந்த ஒரு ஆன்மாவும் அணுவளவும் அநீதிழைக்கப்பட மாட்டார்கள். அப்படி ஒரு நாள் அது. அப்ப என்ன செய்வார்? அவரு கடன் கொடுத்தவரு என்னுடைய 1 லட்ச ரூபா இவர் தராம போயிட்டாருன்னா அங்க 1 லட்ச ரூபாய் இருக்குமாங்க? செல்லுமா? அங்க எது செல்லும்? நம்ம செய்திருக்கிற அமல்கள் தான் செல்லும். நம்ம தொழுதுருந்தோம்னா தொழுகையுடைய நன்மைகளுக்கு ஒரு மார்க்கை போட்டு எல்லாம் தருவோம். நோன்பு வைத்திருந்தால் நோன்புக்கு மார்க்கை போட்டு உனக்கு நோன்பு இவ்வளவு மார்க்கு, தொழுகையில் இவ்வளவு மார்க்கு என்று அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த நன்மைன்னு சொல்றோம்ல, நன்மை தான் மார்க்கு. அது நன்மைகளை சுமந்துக்கிட்டு நம்ம வருவான், மனிதன் வருவான். அப்ப அவன் கடன் கேட்டவனுக்கு என்ன கொடுக்கறது? ரூபாய் கொடுக்க முடியாது. அப்போ உங்க தாய் தந்தையர் செய்த தொழுகை அல்லது நோன்பு இவற்றை பிடுங்கி அந்த ரூபாய்க்கு தகுந்தவாறு அவனுக்கு கொடுத்துடும் அல்லாஹ். அப்ப நம்ம தாய் தந்தையர்கள் நல்லறங்கள் செய்து மரணித்திருக்கிறார்கள், அந்த நல்லறங்களுக்கான கூலி அவங்களுக்கு கிடைக்காம போய்விடும். எப்ப இந்த மாதிரி கடன் வாங்கி விட்டு மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய நன்மை அவங்களுக்கு இல்லாம போயிடும். அப்ப பெற்றோருக்கு செய்யற முக்கியமான உதவி என்ன? அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நீங்க என்ன செய்யணும்? அந்த மறுமையில உள்ள நன்மையை காப்பாற்றி கொடுக்க வேண்டும். அந்த ஒரு அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப தைனுல்லாஹி அஹக்குலா, அல்லாஹ்வுடைய கடன் தான் நிறைவேற்றப்படுவதற்கு ரொம்ப தகுதியானது. அப்ப அல்லாஹ்வுடைய கடன் ஏதாவது மனிதனுடைய கடனை நிறைவேற்றுறீங்க, அல்லாஹ்வுடைய கடன் அதை விட நிறைவேற்றணும் என்ற 2 மெசேஜ் இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அப்ப முதல்ல இந்த ஹதீஸ்ல வழங்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், நம்முடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்க யாருக்காவது கடன் வாங்கி இருக்கிறாங்களா?
கடன்பட்ட நிலையில் அவங்க போய் சேர்ந்துட்டாங்களா என்று சொல்லி அப்பா கடன் வாங்கிட்டு போயிட்டாரு, இதோட தப்பிச்சுக்கிட்டோம் என்று அதை சுரண்டி விடாமல் யாரிடத்தில் கடன் வாங்கினார்களோ அவர்களுக்கு அந்த கடனை நீங்கள் செலுத்த வேண்டும். உடனே செலுத்த முடியாவிட்டால் அதுக்கு தவணையை வாங்கி சிறிது சிறிதாக நான் அந்த கடனை தந்து விடுகிறேன், என்னுடைய தாய் தந்தையரை மறுமையில் நீ பிடித்து விடாதே என்று கடன் கொடுத்தவன்கிட்ட போய் கெஞ்சி அவங்ககிட்ட அதுக்குரிய அவகாசத்தை பெற வேண்டும். இயலுமானால், அதற்கும் இயலவில்லை என்று சொன்னால் அந்த கடன் கொடுத்தவன்கிட்ட இயலாம இருக்குதுப்பா, எப்படி நான் தந்துடுறேன், தர முடியாட்டி மன்னிச்சிக்க என்று சொல்லி அந்த தாய் தந்தையர் தங்களுடைய நன்மைகளை மறுமையில இழந்து விடாத வகையில் என்ன செய்யணும், நீங்க அந்த விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும். தாய் தந்தையர் மறுமையில எதையும் இழந்து விடக்கூடாது. அது போக நம்முடைய தாய் தந்தையர் கடனாளியா மூத்த போறாங்கன்னு வைங்க, ரொம்ப பேர்ட்ட கடன் வாங்கிட்டாங்கன்னு வைங்க, ஒரு ஆள் ரெண்டு ஆள்கிட்ட வாங்காம ஏராளமா கடன் வாங்கிய நிலையில் மரணித்து விட்டாருன்னா என்ன ஆகும், எல்லா நன்மையும் போயிடும். அதுக்கப்புறம் சில பேர் எனக்கு கடன் தரணும் நிற்பான், அவர்கிட்ட நன்மை இருக்காது. தொழுகை நோன்பு, தொழுகையுடைய நன்மை, நோன்பு நன்மை, எல்லா நன்மையும் பிடிங்கி கடன்காரனு கொடுத்தாச்சு. இப்போ அவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. இப்போ எல்லாம் என்ன செய்வான், அந்த கடன் கேட்கிறான்ல, உன்னுடைய அந்த பாவ சுமையில ஒரு சுமையை தூக்கி இவன் தலையில வையும்பான். அப்ப நம்ம தாய் தந்தையர்கள் செய்யாத பாவத்தை வேற ஒருத்தன் செய்த பாவத்தை அவங்க சுமக்குவார்கள். எதனால சுமக்குவார்கள், அவங்க வாங்கின கடனுக்கு நியாயம் வழங்க வேண்டி இருக்குது இல்லையா. அப்ப இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மனிதனுடைய கடனை நீங்க நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய கடனை அதை விட முக்கியப்படுத்தி நிறைவேற்ற வேண்டும் என்ற சொல் மூலமாக பெற்றோர்கள் பட்ட கடன் இருக்கும் என்று சொன்னால் அதுல கவனித்து விசாரித்து அந்த பெற்றோர்கள் கடனாளியாக அல்லாட்ட போய் நிற்க கூடாது என்பதற்கான காரியங்களை செய்வதன் மூலமாகவும் நீங்க பெற்றோருக்கு நன்றி கடன் செலுத்துகிறீர்கள். இதுல என்ன நன்மை ஏற்படும், உங்க பெற்றோர் தப்பிச்சுக்கிடுவாங்க. அதை விட அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, நீங்க பெற்றோர் மீது இவ்வளவு அக்கறை செலுத்துறீங்கல்ல, இவ்வளவு அன்பு செலுத்துறீங்கல்ல, பெற்றோரை நல்லபடியாக நீ நடத்தி கொண்டாயானால் உன்னை நான் கவனிப்பேன் அல்லாஹ் சொல்றான்ல, அந்த அடிப்படையில் உங்களுக்கு நன்மையா மாறிக்கணும். அவருடைய கடனை தீர்ப்பதற்கு நீங்கள் உதவியதன் மூலமாக நன்றியும் செலுத்திட்டீங்க, உங்களுக்கும் அது நன்மையாக மாறிவிடுங்கிற அளவுக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். அதோடு சேர்த்து அவங்களுக்கு கடமையான தொழுகை மட்டும் என்ன செய்ய முடியாது, ஒருத்தருக்காக ஒருத்தர் தொழ முடியாது. ஏன்னா தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட வணக்கம், நம்மளே தொழ முடியாது. நம்மளே லொகர் நேரம் முடிச்சு லொகர் தொழுன்னு சொன்னா அசர்ல போய் ரோஹத் தொழ முடியாது. இன்ன சொல்லாத்த காணத்தாளல் முஃமினீன கிதாப மௌகூதா. தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமையா இருக்கிறதுனால நம்முடைய பெற்றோர்கள் தொழுகை பல வருஷங்கள் தொழவில்லை, பல மாதங்கள் தொழவில்லை என்பதற்காக வேண்டி பிள்ளைகள் தொழ முடியாது. அவரே நேரம் தவறிவிட்டால் அவருக்கே தொழ முடியாது. அதான் இஸ்லாத்தின் சட்டம். அதே நேரத்தில் நோன்பு போன்ற வணக்கங்கள் இப்ப இல்லாட்டி அப்புறம் வைக்கலான்ற சட்டம். அது நோன்பை பொறுத்த வரைக்கும் பமன்கானமின்கும் மறையலர் அவ்வளா சஃபரின் ஃபைத்தத்துமின் ஐயாமின் உகர், உங்களில் யாராவது நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருந்தால் வேறு நாளில் இந்த நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் உங்க தாய் தந்தையருக்கு நோன்பு கடமையாக இருந்து அந்த கடமையை நிறைவேற்றாமல் மரணித்து விட்டால் வேற நாளிலையும் செய்யலாம்ங்கிற ஒரு கடமையாக இருக்கிற காரணத்தினால் அந்த நோன்புக்காக இறைவன் அவர்களை விசாரித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, பிள்ளைகள் அதை செய்தால் அந்த தாய் தந்தையர் செய்ததாக எடுத்துக்கொள்கிறான். பொதுவாக இஸ்லாத்துக்குன்னு ஒரு அடிப்படை கொள்கை இருக்கிறது. என்ன கொள்கை, லா தஸிரு வாஸிரத்துன் விஸர உக்ரா, ஒருவருடைய சுமையை வேற ஒருத்தர் சுமக்க மாட்டார். நான் ஒரு பாவம் செஞ்சேன்னு சொன்னா இந்த பாவத்துல என் தகப்பன் பாதிக்கப்படுவார்னா பாதிக்கப்பட மாட்டார், என்னுடைய பிள்ளைகளுக்கு பாதிப்பு வருமானா பாதிப்பு வராது. என் பிள்ளைகள் தப்பு செஞ்சார்கள் என்று சொன்னா அந்த பாவத்துக்கு ஏன் தலையில வைப்பானா வைக்க மாட்டான். அப்ப நான் செய்த நல்லறம் எல்லாம் எனக்குத்தான், என் பிள்ளைகள் செய்த நல்லறங்கள் எல்லாம் அவங்களுக்கு தான். ஒருத்தர் செய்த நல்லறத்தில் அடுத்தவருக்கு பங்கு இல்லை, ஒருத்தர் செய்கிற பாவத்தில் அடுத்தவருக்கு பங்கு இல்லை. இது இஸ்லாத்தின் ஃபண்டமெண்டல் அடிப்படை கொள்கை. இந்த கொள்கையை கூட அல்லாஹ் இந்த பெற்றோர்கள் விஷயத்தில் என்ன செய்யறான், தளர்த்துறான். இது ஒரு முக்கியமான கொள்கையா இருந்தா கூட இந்த கொள்கை என்ன செய்யறான், அல்லாஹ் பெற்றோர்களுக்கு செய்யும் போது தளர்த்துறான். இதுல என்ன நடக்குது, பெற்றோருக்காக நீங்க நோன்பு வச்சீங்கன்னா அடுத்தவருக்காக நீங்க செய்யறீங்க. ஒருத்தர் நன்மை ஒருத்தர் சுமக்க முடியாதுல, இதுல சுமக்கலாம்ங்கிறான்ல. அவன் போட்ட அந்த விதியை உங்க பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய நாடும் பொழுது ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க முடியாதுதான். இருந்தாலும் உன் தாய் பட்ட கடனை நீ நிறைவேற்று. உன் தகப்பன் பட்ட கடனை, நோன்பு போன்ற கடனை, ஹஜ்ஜி போன்ற கடமையா இருந்து மூத்தாய் விட்டார் என்று சொன்னால் அவருக்காக நீ ஹஜ்ஜி செய்யி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தளர்த்துற காரணத்தினாலதான் இதை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, ஃபதைனுல்லாஹி அஹக்க யுக்லா. உன் தாயார் ஒரு மாசம் நோன்பு வைத்த நிலையில கடமையான நிலையில மரணித்து விட்டார்களா, அதை நீ செய். ஏன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய கடன் தான் முக்கியமா நிறைவேற்றணும். அப்ப இந்த மாதிரி நம்ம தாய் தந்தையர் எப்படி இருக்காங்களான்னு பார்க்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், தாய் தந்தையருக்கு இதெல்லாம் யாராவது கவனம் செலுத்துறோமா? நம்முடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னா அதுக்கு ஷார்ட்கட் குறுக்கு வழி அவங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். என்ன குறுக்கு வழி, அவங்களுக்கு வேண்டிய யாசினை ஓதுறது,
மூணாம் பத்தியா ஓதுறது, ஒரு 2 கிடாயை அறுத்து சோறாக்கி போடுறது, இதை செஞ்சு விட்டோம் என்று சொன்னால் தாயாருக்கு உள்ள கடன் அவங்களுக்கு தீர்ந்துடும் நினைக்கிறீங்க. இந்த குறுக்கோள் இஸ்லாத்தில் உண்டா? அவர்களுக்காக வேண்டி நீங்கள் தானம் தர்மம் செய்யலாம், ஓகே. அவர்களுக்கு ஏதாவது கடமை இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றலாம், ஓகே. அவர்கள் யாருக்காவது கடன் பெற்றிருந்தார்கள்னா அந்த கடனை நிறைவேற்றலாம், அதை செய்யலாமே தவிர இந்த நோன்பு வைக்கிறதுலாம் செய்ய மாட்டாங்க. கஷ்டமா இருக்கும்ல. இது என்னது? ஒரு ஆட்டத்தை சோறாக்கி போடுறது கஷ்டம் கிடையாது. இப்படியான குறுக்கு வழி வந்து இஸ்லாத்தில் கிடையாது. இந்த மாதிரியான நேர்வழி நிறைய இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யணும்? பெற்றோருக்காக வேண்டி செய்ய வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில், புகாரில் 2762வது ஹதீஸில் வருகிறது, சாதுபின் உபாதா என்கிற ஒரு சஹாபி, அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் வெளியூர் போயிட்டார். வெளியூர் போயிட்டு வரும்போது அவங்க அம்மா மூத்தா போயிட்டாங்க, அவருக்கு தெரியல. அவர் 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 வெளியூர் போன நேரத்தில் அவங்க தாயார் வந்து மரணித்து விட்டார்கள். அதை ஊருக்கு வந்தோன்னு அறிந்து கொள்றாரு. அறிஞ்சிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. தூஃபிய தும்முஹு வாய்ப்பு நன்ஹா, இவர் வெளியூர்ல இருக்கும் நேரத்தில் வந்து இவருடைய தாயார் மரணித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, இன்ன உம்மி தூஃபியத் வான காயிபு நன்ஹா, என்னுடைய தாயார் மரணித்து விட்டார்கள். நான் அப்போ வெளியூர்ல இருந்தேன். நான் வெளியூர்ல இருக்கும் பொழுது என் தாயார் மரணித்து விட்டார்கள். இப்போ நான் அவங்களுக்கு ஏதாவது செய்ய நினைக்கிறேன். அவங்க உயிரோடு இருப்பார்களே, ஆனால் அவங்க ஆசை என்னன்னு கேட்டு அதை செஞ்சிருப்பேன். இப்போ நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், என்ன செய்யலாம்னு சொல்றாருன்னு கேட்டா, ஃபஹல் என்ஃபோஹா ஷையுன் இன்த சத்தக்து பிஹா அன்ஹா, அவர் சார்பாக நான் ஏதாவது தர்மம் செய்தால் அவருக்கு பயன் தருமா, ஆகிரத்தில் பயன் தருமா? எங்க அம்மா வந்து மறுமையில் நல்லா இருக்கும். அவர் எவ்வளவு அக்கறைப்படுறாரு. அம்மா மூத்தா போயிட்டாங்க, வாழும் போது கவனிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. மரணத்திற்கு பிறகும் என் தாயார் வந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும், அவங்க நல்ல தரஜாவை அடைய வேண்டும் என்று நான் ஒரு தர்மம் செய்யறேன். அந்த தர்மத்துடைய நன்மை அவங்களுக்கு கிடைக்குமா, அவங்க சார்பில் நான் தர்மம் செய்யலாமா என்று கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கிடைக்கும். நீ உன் தாயாருக்காக இந்த மாதிரி தர்மம் செஞ்சாயானால் அதனுடைய கூலி உன் தாயாருக்கு கிடைக்கும். அப்போ அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொல்றாரு, ஃபஇன்னி உஷ்ஹிதுக, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை நான் சாட்சி ஆக்குகிறேன். எதுக்கு சாட்சி ஆக்குறேன்? அன்னஹாயத்தில் மிஹ்ராப், இந்த மிஹ்ராப் என்கிற இந்த ஒரு தோட்டம், பெரிய விலை மதிப்புள்ள ஒரு தோட்டம் வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு தோட்டம் சதகத்துன் அலைஹா, அவருக்காக நான் செய்கிற தர்மமாக போகட்டும். இந்த தோட்டத்தை நான் தர்மம் செய்து விட்டேன், தர்ம காரியங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதுக்கு நீங்களே சாட்சிங்கிறார். ஒரு தாயார் வந்து மரணத்திற்கு பிறகு நல்ல நிலை அடையணும் என்பதற்காக வேண்டி சில்லறை காசை மாற்றி வச்சு தர்மம் செய்யறாங்களே, அந்த மாதிரி அவர் செய்யலை. ஒரு தோட்டம், பெருமதியான ஒரு தோட்டம், ஒரு தோட்டம்னா பல லட்சங்கள் பல கோடிகள் கூட இருக்கலாம், அவ்வளவு பெருமதியான ஒரு சொத்தை வந்து எங்க அம்மா நல்லா இருக்கணும் மறுமையில, என் தாயார் வந்து மறுமையில வெற்றி பெறணும், இந்த தர்மத்துடைய நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்க வேண்டாம், அவங்களுக்கு கிடைக்கணும் என்று நினைத்து கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. அப்படி ஒரு வழி இருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அந்த தோட்டத்தை அவர் என்ன செய்யறாரு? தர்ம காரியத்திற்கு கொடுத்து விடுகிறார், சதக்காவாக கொடுத்து விடுகிறார். இது புகாரில் 2762 ஹதீஸாக இருக்கிறது. அப்ப எத்தனை பேர் உங்க பெற்றோர்களை கவனிக்க முடியாத நிலையில, மார்க்கம் அறியாத நிலையில, அவங்கள மன வேதனைப்படுத்தும் நிலையில அவங்க மரணித்திருப்பார்கள். மரணித்திருந்தாலும் அதுக்கு பிராயச்சித்தமாக நீங்க என்ன செய்யலாம்? அல்லாஹ் உங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்திருப்பான். எத்தனை வீணான உட்படாத காரியங்களுக்கெல்லாம் செலவு செய்கிறீர்கள். அப்போ உங்க பெற்றோர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு அறப்பணிகள் உலகத்தில் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு பணிகளை தேர்ந்தெடுத்து, இறைவா என்னுடைய தாயார் இறந்து விட்டார்கள், என் தாயார் நல்ல நிலையை அடைய வேண்டும், நல்லபடியாக மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என் தாயார் சார்பில் நான் ஒரு 5 ஏழை குடும்பத்தை தத்தெடுத்துக் கொள்கிறேன், அல்லது ஒரு ஏழை குடும்பத்துக்கு தேவையான உதவி நான் செஞ்சுக்கிட்டே வர்றேன், அந்த உதவிகள் எல்லாம் எங்க அம்மா செஞ்சதாக நீ எடுத்துக்க அப்படின்னு அல்லாஹ்ட்ட என்ன செய்யலாம்? அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செய்து விட்டு நீங்கள் ஒரு ஏழையை தத்தெடுக்கலாம், ஒரு அனாதையை தத்தெடுக்கலாம், சில முதியோர்களை தத்தெடுக்கலாம், அல்லது மருத்துவ வசதி இல்லாமல் தடுமாறக்கூடிய எத்தனை மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இது மருத்துவத்துக்காக உதவி கேட்டு வரும்போது எங்கள் அம்மாவுக்கு அல்ல அந்த மருத்துவத்துக்கு நான் உதவி செய்கிறேன், இதன் மூலமாக ஒரு உயிர் பிழைத்தாரையானால், அல்லது அதுக்கு நான் உதவி செய்த காரணத்தினால் நீ நன்மையை வழங்கவில்லையா, இந்த நன்மையை என் தாயார் கணக்கில் வச்சுக்க என்று சொன்னால் அது பயன் தருமா என்றால் தரும். ஏன் தரும்? பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்கிறது மட்டும் தரும். ஏன்னு கேட்டால் உலகத்தில் பட்ட கடனை நீ தான் நிறைவேற்ற போகிறாய், உண்மைதான் அந்த கடமை சுமை வருகிறது. அதே மாதிரி ஆகிரத்தில் அவர்பட்ட கடனாக இருந்தாலும் அதையும் நீ நிறைவேற்றலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஒரு ஹதீஸில் இருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போ பெற்றோருக்காக வேண்டிய ஒரு பள்ளிவாசலை கட்டி இதில் வந்து தொழுகையுடைய நன்மையெல்லாம் என் தாயாருக்கு சேரட்டும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது தண்ணி வசதி இல்லாத இடத்துல ஒரு கிணறை வெட்டி போட்டு இந்த கிணறுல மக்கள்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போகட்டும், அதனுடைய நன்மையை அவங்க என் பெற்றோருக்கு கிடைக்கட்டும் என்று செய்யலாம். எவ்வளவோ அறப்பணிகள் உலகத்தில் இருக்கிறது. அந்த மாதிரியான காரியங்களில் நிலையான தர்மம் வேற இருக்கிறது. ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு எல்லா அமல்களும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். சதகத்தும் ஜாரியா, நிலையான தர்மத்திற்கு மட்டும் என்ன செய்ய நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க தாயார் சார்பாக நிலையான தர்மம் ஒரு போர் செட்டு போட்டு கொடுக்கலாம்,
அதில் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிற காலம் வரைக்கும் அவங்களுக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெற்றோருக்கு நன்மை செய்வதற்காக வேண்டி இதை பற்றி நம்ம எத்தனை பேர் திங்க் பண்ணுகிறோம்? நல்ல காரியங்களுக்கு அவன் எவ்வளோ காசு பணத்தை வச்சு வீணானதுக்கெல்லாம் டூரிஸ்ட்டுக்கு செலவழிக்கிறோம், அங்கே ஒரு சுற்றுலாவுக்கு செலவழிக்கிறோம், செலவழிங்க. அல்ல அதிகமாக தந்தான் என்று சொன்னால் அதுவும் மார்க்கத்தில் உள்ளதான். சீரு பில்லர்லி, பூமியை நல்லா சுற்றி பாருங்கள் அப்படின்னு நல்லாவே சொல்லுகிறான். பார்க்கலாம், பார்த்து படிப்பினை பெறலாம், அதிலிருந்து நம்ம இறையச்சத்தை வளர்த்து கொள்ளலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் இதுக்கும் செய்யணுமா இல்லையா? வாழும்போது தான் பெற்றோருக்கு ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டீங்க, இப்போ தான் உணர்றீங்க. ஆகரத்தில் அவங்க வெற்றி பெறதான் முக்கியம். இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தாங்கிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. ஆகரத்தில் அவங்க சந்தோஷமா இருக்க வேண்டுமா இருந்தால், அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டுமாக இருந்தால் அவங்களுக்காக வேண்டி சில தான தர்மங்கள் நல்லறங்களை நம்மளால் இயன்ற அளவுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அதை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல, இதா மாத்தல் இன்சானு, ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் இன்கத அன்ஹு அமலுஹு, அவனுடைய அமல் முடிஞ்சிருது. அதான் மரணத்துக்கு அர்த்தம். நான் உசுரோடு இருக்கிறேன் தான் நான் பேச முடியும், ஒரு காரியத்தை செய்ய முடியும், ஒரு உதவியை பெற முடியும். நான் இறந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது, சொல்ல முடியாது, நோன்பு வைக்க தெரிஞ்ச விஷயம் தானே. இதா மாத்தல் இன்சானு இன்கத்தானு அமலு, ஒரு மனுஷன் மூத்தான பிறகு மூத்துக்கு பிறகு ஒரு அமல் செய்யறான்னு ஒரு கணக்கு வருமா? மனுஷனுக்கு வராது. நான் என்ன அமல் செஞ்சாலும் சரி, என் ஹயாத்து என் உயிர் உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் என்னால் நன்மையை செய்ய முடியும். நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் அந்த மரண தேதிக்கு அடுத்த செகண்ட்ல எனக்கு எந்த நன்மையும் வராது. ஆனால் 3 வழி இருக்கிறது. இந்த 3 வழியில நீங்கள் செயல்பட்டு இருந்தீர்களே ஆனால் நீங்க மரணிச்சிருவீங்க. மரணித்த பிறகு அந்த 3 காரியத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும். அது என்ன 3 காரியம் என்று கேட்டால், இல்லாமின் சதகத்தின் ஜாரியா, நிலையான ஒரு தர்மம். இது பெற்றோர் விஷயத்துக்கு உங்களுக்குள்ள விஷயம். நீங்க என்ன செய்றீங்க? உலகத்தில் வாழும் பொழுது ஒரு தர்மம் செஞ்சுட்டு போறீங்க. அந்த தர்மம் எந்த மாதிரி தர்மமா இருக்கும் என்று சொன்னால், ஒருத்தன் பசிக்கு உணவு கேட்கறான், உணவு கொடுக்குறீங்க, ஒரு ஆளுக்கு உணவு கொடுத்தீங்கிறது முடிஞ்சு வச்சது. அது நிலையான தர்மம் கிடையாது. கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி கேட்கறான், தண்ணியை கொடுக்குறீங்க, குடிக்கிறான், அதுக்கு நன்மை உங்களுக்கு கிடைச்சி போயிடும். இது நிலை இல்லாத உடனே உன்சு முடிந்து போகக்கூடிய ஒரு தர்மம். இது இல்லாம மக்கள்லாம் தண்ணீர் கஷ்டப்படுகிறார்கள். நம்ம இந்த இடத்துல ஒரு போர் செட்டு போட்டு கொடுத்தால், இந்த இடத்துல ஒரு அடிப்பம்பு வைத்து கொடுத்தோமையானால், இந்த இடத்துல ஒரு கிணறை தோண்டி போட்டோம் என்று சொன்னால், இதுல மக்கள் எப்போவெல்லாம் பயன்படுத்துவார்களோ அப்போவெல்லாம் நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு கிணறை வெட்டிட்டு போறேன், இன்னைக்கு கிணறை வெட்டிட்டு நாளைக்கு மூத்தா போயிட்டேன், நாளை கழிச்சு மக்கள் அந்த தண்ணியை குடிக்கிறாங்க, நான் உங்களுக்கு தண்ணி கொடுத்தேன்னு கணக்கில் எழுதப்படும். நானே இல்லை உலகத்தில். ஆனால் கணக்கு எப்படி வர வைக்கப்படும்? நான் 100 பேருக்கு தண்ணீர் சப்ளை பண்ணேன், அடுத்த நாள் 100 பேர் குடிப்பாங்க, அவ்வளோ பேருக்கு சப்ளை பண்ணினேன். 1000 வருஷத்துக்கு பிறகு கூட நீடிக்கலாம் சில நிலையான தர்மங்கள். 1000 வருஷம் கூடனா கூட அந்த நிலையான தர்மம் எவ்வளவுக்கு உயிரோடு இருக்கிறதோ அது வரைக்கும் நான் தான் அந்த தண்ணீர் சப்ளை பண்ணினேங்கிற நன்மை எனக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தனக்காக வேண்டி மூத்துக்கு பிறகு அமல் நன்மை கூடத்தானே. வாழும்போது சில காரியங்களும் நம்ம செய்ய முடியும், செத்துட்டா ஒன்றும் கிடையாது. மூத்துக்கு பிறகு 100 வருஷம் 200 வருஷம் 50 வருஷம் 10 வருஷம் சில காரியங்கள் இருக்கும். அந்த மாதிரி எவ்வளோ காலத்துக்கு நீடிக்கிற மாதிரி காரியங்கள் இருக்குன்னு பார்த்து அந்த மாதிரியான ஒரு காரியத்திற்கு நீங்கள் செலவு செய்து விட்டு போனால் அதில் அந்த நல்ல காரியம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யும்? நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் மரணத்திற்கு பிறகு இதெல்லாம் கிடைக்கிறது, செயல்படவே முடியாது. ஆனால் செயல்படுகிறோம். அல்லாஹ்வுடைய பார்வையில் என்ன செய்யணும்? நாம செயல்பட முடியாது, ஆனால் நம்ம தான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி அல்லாஹ் எடுத்துக்கொள்றான். இது ஒரு விஷயம். இரண்டாவதாக பயனுள்ள ஒரு கல்வி, மார்க்கத்தை நல்லா அறிந்து நான் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேன், சொல்லிக் கொடுத்து நான் மூத்தா போயிட்டேன். நான் சொல்லிக் கொடுத்த அந்த கல்வியை என்னிடத்தில் படித்தவர் மேலும் 4 பேருக்கு சொல்றாரு, அது நானே சொல்லிக் கொடுத்தா எனக்கு நன்மை கிடைக்கும். அந்த 4 பேரு இன்னொரு 10 பேருக்கு சொல்றாங்க. இப்படியே ஒரு 100 வருஷத்துக்கோ 50 வருஷத்துக்கோ 1000 வருஷத்துக்கோ எவ்வளோ காலத்துக்கு நீடிக்குதுன்னு வைங்க. அத்தனை காலத்திலையும் என்னிடத்தில் பெற்ற கல்வியின் மூலமாக எத்தனை பேர் பயன்பெற்று கொண்டு இருக்கிறார்களோ அவ்வளோ பேருக்கும் நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் என்று எனக்கு நன்மை வர வைக்கப்படும். அதே நேரத்தில் என்னிடமிருந்து கேட்டு போய் சொல்லிக் கொடுத்தாங்கல்ல, அவங்க நன்மை குறையாது. அவர்களும் சொல்லிக் கொடுத்தார்கள், நானும் சொல்லிக் கொடுத்தேன்ட்டு வரும். என்னிடத்தில் ஒரு 10 பேர் படிக்கிறாங்க, அந்த 10 பேர் இன்னொரு 10 பேருக்கு சொல்றாங்க. இந்த இரண்டாவது 10 பேருக்கு யார் சொல்லிக் கொடுத்தா என்று கேட்டால் நானும் சொல்லிக் கொடுத்தேன், அப்படி கணக்கு. அந்த 10 பேரும் சொல்லிக் கொடுத்தார்கள், அப்படி ஒரு கணக்கு. யாரும் யாருக்கும் குறைச்சிட மாட்டார்கள். அப்ப பயனுள்ள ஒரு கல்வியை நம்ம கொடுத்துட்டு போனோம் என்று சொன்னால் நாம மூத்தா போய்விட்டாலும் அதனுடைய நன்மைகள் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். உதாரணமா எத்தனை ஹதீஸ் நூல்கள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அன்றைய காலத்து அறிஞர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் வாய் வழியாக மக்கள்கிட்ட பரவி கொண்டிருக்கும் பொழுது, பொய்களும் ஹதீஸ்களும் கலந்து மக்களை குழப்பி கொண்டிருந்த பொழுது அதை வடிகட்டி ஃபில்டர் பண்ணி சரியான ஹதீஸ் எல்லாம் தொகுத்து ஒரு ஏட்டின் வடிவில் நூலின் வடிவில் அதை தொகுத்து நமக்கு வழங்கி போயிருக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ நான் இந்த ஒரு ஹதீஸ், நான் முஸ்லீமில் உள்ள ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன்.
எதுல இருந்து சொல்கிறேன், அந்த முஸ்லிம் என்கிற ஒரு இமாம் வந்து அந்த ஹதீஸை தொகுத்துட்டு போறார். அதுல இருந்து தான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப இதை நான் சொன்ன இந்த ஹதீஸ் உங்களுக்கு நீங்க செவி உறுதிங்கல்ல, நான் உங்களுக்கு சொல்லி தந்ததுனால எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும், முஸ்லீம் இமாமுக்கு ஒரு நன்மை கிடைச்சிடும். இந்த ஹதீஸை முஸ்லீம் என்கிற நூலில் இருந்து நான் பார்த்து உங்களுக்கு சொல்வேனே ஆனால் எனக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். இமாம் முஸ்லீம் அவர் எத்தனை வருஷம், 1000 வருஷம் தாண்டி போச்சு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி போன ஒரு மனுஷனுக்கு இப்ப இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது இது அவர் தான் நம்ம தொகுத்து தந்தாரு, கேட்டு ஒருபுறம் அலைஞ்சி அறிவிப்பாடெல்லாம் எடை போட்டு ஃபில்டர் பண்ணி இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது என்று அவர் பதிவு செஞ்சு வச்சிருக்காட்டி இது எனக்கு எப்படி தெரியும்? அப்ப கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு போனோம் என்று சொன்னால் மரணத்திற்கு பிறகும் நன்மை கிடைச்சிட்டே இருக்குது. 2 விஷயம் பொதுவான விஷயம். நம்ம தலைப்பு உள்ள விஷயம் 3வது வருது. 3வது என்னன்னு கேட்டா, வலதின் சாலிகின் எதுவுலகு, ஒரு சாலிகான ஒரு பிள்ளையை ஒருத்தன் பெற்றுவிட்டு அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு துவா செய்வார்களே ஆனால் அது வந்து அவரே துவா செஞ்சதாக அதில் எடுத்துக்கொள்கிறான். எங்க தகப்பனார் மூத்தா போயிட்டார், நான் அவருக்காக துவா செய்யறேன், நான் துவா செய்யறேன்றது அர்த்தம் கிடையாது. என் தகப்பனாரே துவா செய்யறாருன்னு அர்த்தம். மரணத்திற்கு பிறகு அவருடைய அமல் முடியலன்னு அர்த்தம். அப்ப பிள்ளைகள் செய்கிற துவாவெல்லாம் அந்த பெற்றோரே செய்கிறார்கள் என்று அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். அப்ப அவர் மரணித்து அவர்வாட்டு போயிட்டாரு, இறைவா என் தாயாரை மன்னிச்சிரு 4 எழுது கேட்கிறான். இது அல்லாஹ் எப்படி எடுத்துக்கொள்கிறான்? என் தாயாரே அழுது அல்லாட்ட கேட்டதாக எடுத்துக்கொள்கிறான். ஏன்? அவங்க பிள்ளைனா பிள்ளைகள் செய்யும் பொழுது அது அவங்களே செஞ்சதாக அல்லாஹ் ஆக்கிடுறான். வலதின் சாலிகின் எதுவுலகு, அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை விட்டு சென்றானேயானால் அந்த பிள்ளைகள் பிரார்த்தனை செய்வது எல்லாமே இவனே செய்ததாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ் அவனுக்கு நன்மையை வழங்குகிறான் என்று இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நன்மை தருவதற்காக சில தான தர்மங்களை செஞ்சுட்டு போகலாம். அது போக நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி அதிகமாக நம்ம துவா செய்ய வேண்டும். தொழுகையில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம துவா செய்யும் பொழுது நம்ம தாய் தந்தையரை மறந்துடக்கூடாது. ஆயாத்தோட இருந்தாலும் சரி, அவங்க மூத்தாப்பா இருந்தாலும் சரி, இறைவா என் தாய் தந்தையரை மன்னித்துரு, அவங்க கபர் வேதனை லேசாக்கிரு, அவங்களுடைய கேள்வி கணக்கு லேசாக்கி வச்சிரு, அவங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்துரு, அவங்க செஞ்ச பாவங்கள்லாம் நீ மன்னிச்சிரு என்று சொல்லி உங்களுக்கு நினைவு வரும்பொழுதெல்லாம் பெற்றோருக்காக வேண்டி என்ன செய்யணும்? துவா செய்யணும். ஏன்னா அது சிறப்பித்து சொல்றாங்கல்ல, பிள்ளைகள் துவா செய்தார்களேயானால் பெற்றோருக்கு போய் சேரும் இருக்கும் பொழுது இந்த ஒரு அழகான வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னா உங்க பெற்றோருடைய தரஜாவும் கூடும். அந்த பெற்றோரை யாவும் வச்சுக்கிட்டு துவா செய்யறீங்கல்ல, இந்த நல்லறத்தால கணக்கில் எடுக்காம இருப்பானா? உங்களுக்கும் ஒரு கணக்கு வைக்கப்படும். அது மாதிரி இதை பார்த்து விட்டு உங்க பிள்ளைகள் நாளைக்கு உங்களுக்காக துவா செய்வாங்க. இந்த ஒரு பாரம்பரியம் தொடரும் என்று சொன்னால், இந்த பண்பாடு சமுதாயத்தில் எல்லாருக்கும் வந்து விட்டது என்று சொன்னால், என் தகப்பனுக்கு நான் துவா செய்யற மாதிரி என் பிள்ளைங்க எனக்கு துவா செய்வாங்க, அந்த பிள்ளைகளுக்கு அவங்களுடைய பிள்ளைங்க துவா செய்வாங்க. இது ஒரு சங்கிலி தொடராக போய்கொண்டே இருக்கும் பொழுது அந்த நம்முடைய முன்னோர்களுடைய நன்மைகள் என்ன செய்யும்? அதிகரித்து கொண்டே செல்லும் என்பதை என்ன செய்யணும்? நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு விஷயம்.